விடுதலை 2 இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த வருஷத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் ஃபில்மா இருக்க போகுது. வெற்றிமாறனுக்குமே ஐடியாலஜி வைஸ் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான படமா இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்புமே. விடுதலை 2 பார்க்கறதுக்கு முன்னாடி விடுதலை பார்ட் 1 பத்தியும் அதோட பிளாட், அது ஞாபகப்படுத்தக்கூடிய அரசியல் நிகழ்வுகள், தலைவர்கள், போராளிகள், அந்த படம் முன்வைக்கக்கூடிய அரசியல் பார்வை, இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். அதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல ரொம்பவே டீடைல்டா பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு விடுதலை பார்ட் 2 பார்க்க போறவங்களுக்கு நிச்சயமா படம் பத்தின ஒரு பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படிங்கறதா என்னோட நம்பிக்கை. தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகரை மட்டும்தான் உருவாக்குவாங்க, அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது. ஃபர்ஸ்ட் விடுதலை பார்ட் 1ஓட ஒன்லைன் பார்த்துடலாம். குமரேசன் அப்படிங்கிற போலீஸ் கான்ஸ்டபிள் அருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற மலை கிராமத்து போலீஸ் கேம்புக்கு புதுசா வேலைக்கு போய் சேர்றாரு. அந்த போலீஸ் கேம்ப் மக்கள் படையையும் அதோட தலைவர் பெருமாளையும் பிடிக்கிறதுக்காக தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. குமரேசன் அந்த போலீஸ் கேம்புக்கு போனதுக்கு அப்புறம் அங்க என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு, போலீஸ் மக்கள் படை தலைவர் பெருமாளை பிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் தான் இந்த படத்தோட ஒன்லைன். ஃபர்ஸ்ட் இந்த கதையோட ஆரிஜின் பத்தி பார்த்துடலாம். இந்த படத்தோட டைட்டில் போடும்போதே மூலக்கதை அப்படின்னு சொல்லி போட்டு ரெண்டு பேரோட கிரெடிட்ஸ் போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஜெயமோகன் எழுதிய துணைவன் அப்படிங்கிற ஒரு சிறுகதை, அதுக்கப்புறம் தங்கம் எழுதிய வேங்கைச்சாமிங்கிற ஒரு திரைக்கதை. ஜெயமோகனோட துணைவன் பத்தி பார்த்தோம்னா அதோட கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வாத்தியார்ங்கிற ஒரு நக்சல் கூட்டத்தோட தலைவரை என்கவுண்டர் பண்றதுக்காக போலீஸ் வேன்ல கூட்டிட்டு போறாங்க. போற வழியில அந்த வாத்தியாருக்கும் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளுக்கும் நடக்கக்கூடிய கான்வர்சேஷன்ஸ் தான் இதோட கதை. அதுல நக்சல் இயக்கங்கள் பத்தியும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய முரண்கள் பத்தியும் போலீஸ் பழங்குடி மக்கள் மீது செலுத்துற அந்த வன்முறை பத்தியும் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. அப்படியே விடுதலைக்கு வந்தோம்னா துணைவன்ல இருக்கிற அந்த கதை காலத்தையும் முக்கியமான ரெண்டு கேரக்டர்ஸை மட்டும் தான் எடுத்து வேற ஒரு கதை டெவலப் பண்ணிருப்பாரு வெற்றிமாறன். அடுத்ததா தங்கம் எழுதிய வேங்கைச்சாமி திரைக்கதை அப்படிங்கிற ஒரு கிரெடிட்ஸுமே டைட்டில் கார்டுல போட்டிருப்பாங்க. அது சம்பந்தமாவும் ரீசெண்டா ஒரு சின்ன கான்ட்ரோவர்சி போயிட்டு இருக்குது. அது என்ன ஏது அப்படிங்கறத கொஞ்சம் லேட்டரா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த படத்துல இருக்கக்கூடிய என்னென்ன காட்சிகள் அல்லது கேரக்டர்ஸ்லாம் நிஜ வாழ்க்கை சம்பவங்களை மனிதர்களை ஞாபகப்படுத்துது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா படத்தோட ஆரம்பத்துல வரக்கூடிய அந்த ரயில் பாலம் குண்டுவெடிப்பு அந்த காட்சி, வாச்சாத்தி வன்கொடுமை சம்பவங்களை ஞாபகப்படுத்துற மாதிரியான காட்சிகள், நிறைய முக்கியமான தலைவர்களையும் போராளிகளையும் ஞாபகப்படுத்துற மாதிரியான கேரக்டர்ஸ், எம்ஜிஆரோட ஆட்சியை ஞாபகப்படுத்துற மாதிரியான வசனங்கள், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் அது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த படத்துல காட்டப்படக்கூடிய மக்கள் படை அப்படிங்கிற அமைப்பு எதை ஞாபகப்படுத்துதுங்கிறத பத்தி பேசணும். விடுதலை பார்ட் 1ஓட ஆரம்பத்துல வெற்றிமாறன் வாய்ஸ் ஓவர்ல சில விஷயங்கள் சொல்வாரு. 1980களில் அரசுக்கு எதிராக ஆயுத போராட்டம் நடத்திட்டு இருந்த அமைப்பு தான் இந்த மக்கள் படை அப்படிங்கறத பத்தி. தமிழர் மக்கள் படை 1980களில் மாநிலத்தில் அரசுக்கு எதிராக ஆயுத போராட்டம் நடத்திட்டு இருந்த ஒரு இயக்கம். அப்போ 1987 அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருஷம் போடுவாங்க. ஸோ இது எந்த அமைப்பை ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழ்நாடு விடுதலை படை. 80களில் பல தமிழ் தேசிய அமைப்புகள் உருவாகிட்டு இருந்தாங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு தான் இந்த தமிழ்நாடு விடுதலை படை. இவங்க தமிழ்நாடு மார்க்சிய லெனினிய பொது உடைமை கட்சியோட ஆயுதப்படை பிரிவு. இந்த தமிழ்நாடு மார்க்சிய லெனினிய பொது உடைமை கட்சி அப்படிங்கிறது இடதுசாரி பொது உடைமை சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு கட்சி தான். கம்யூனிஸ்ட் அடையாளத்தோட தான் இயங்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் இதோட ஆயுதப்படை பிரிவான தமிழ்நாடு மக்கள் படையில் இருந்த தமிழரசன், கலியபெருமாள், இந்த மாதிரியான தலைவர்கள் எல்லாம் தமிழ் தேசியத்தின் மேல ஒரு பெரிய ஈடுபாட்டோட இருந்தாங்க. இன்னும் சொல்லணும்னா இவங்க முதல்ல இந்திய பொது உடைமை கட்சியோட ஆயுதப்படை பிரிவுல தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் தனி தமிழ்நாடு உள்ளிட்ட கோரிக்கைகளுக்காக அதிலிருந்து விலகி தமிழ்நாடு பொது உடைமை இயக்கத்தையும் அதோட ஆயுதப்படை பிரிவான தமிழ்நாடு விடுதலை படையுமே உருவாக்குனாங்க. சரி, இப்போ இந்த அமைப்பையும் இதுல இருக்கக்கூடிய தலைவர்களையும் விடுதலை படம் எந்த வகையில் ஞாபகப்படுத்துது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். விடுதலை படத்தோட ஆரம்பத்துல ஒரு ரயில் குண்டுவெடிப்பு காட்சி வருது. அதை மக்கள் படை தான் பண்ணிருக்காங்க. அதோட முக்கிய தலைவர்களான பெருமாள் வாத்தியார், டி.ஏ. இன்ஜினியர் ரமேஷ், இவங்க எல்லாருமே பிடிக்கணும்னு சொல்லிட்டு உத்தரவு போடுறாங்க. அதுக்கப்புறம் தான் விடுதலைன்னு டைட்டில் கார்டு போட்டு படம் ஆரம்பிக்குது. எங்களுடைய டார்கெட் மக்கள் படை தலைவன் பெருமாளை பிடிக்கிறது. ஃபர்ஸ்ட் இதுல வரக்கூடிய பெருமாள் வாத்தியார் விஜய் சேதுபதி அவர்கள் பண்ணிருக்கக்கூடிய கேரக்டர், அவரோட கேரக்டர் யாரை ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புலவர் கு. கலியபெருமாள். இவர் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர், புலவர், தமிழ் வாத்தியார். பெரும்பாலும் இவர் வாத்தியார் தான் கூப்பிடுறாங்க. வர்க்க விடுதலை, சாதி ஒழிப்பு, விவசாயிகளுக்கான போராட்டம், இந்த மாதிரி நிறைய போராட்டங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு முக்கியமான தலைவராக இருந்திருக்காரு. அதே போல இவர் தான் இந்திய பொது உடைமை கட்சி தமிழ்நாட்டில் வேரூன்றதுக்கு முக்கியமான காரணமாவே இருந்திருக்காரு. பள்ளிக்கூட ஆசிரியரா இருந்தவர் ஒரு கட்டத்தில் அந்த ஆசிரியர் பணியை விட்டு விலகிட்டு நிறைய போராட்டங்கள்லாம் ஈடுபட்டிருக்காரு. உதாரணத்துக்கு அந்த பெரும் பண்ணையார்களோட நிலங்களுக்கெல்லாம் போயிட்டு தன்னோட தோழர்களை கூட்டிட்டு போயிட்டு ஒரு புரட்சிகரமான அறுவடையெல்லாம் நடத்தி நெல் மூட்டைகளை கடத்தி கொண்டுட்டு கிராம மக்களுக்கு பிரிச்சு கொடுக்கிறது, பெண்ணடம் பகுதியில் இருக்கக்கூடிய சர்க்கரை ஆலைகளுக்கு எதிரான போராட்டங்களை தலைமையேற்று நடத்துறது, இந்த மாதிரி நிறைய போராட்டங்களை நடத்தியிருக்காரு. இவரோட கேரக்டர் எந்த அளவுக்கு விஜய் சேதுபதி பண்ணிருக்கக்கூடிய வாத்தியார் கேரக்டருக்கு ரெசம்பிளன்ஸா இருக்குதுங்கிறத பார்க்கலாம். படத்துல விஜய் சேதுபதியோட கேரக்டர் பேர் பெருமாள் வாத்தியார். எப்படி கலியபெருமாள் அவர்கள் ஸ்கூல் டீச்சரா இருந்தாரோ அதே போல இந்த கேரக்டருமே ஸ்கூல் டீச்சரா இருந்தாரு அப்படிங்கறத ஒரு போலீஸ் சொல்ற மாதிரியான ஒரு டயலாகுமே இருக்கும். சார் ஒரு ஸ்கூல்ல வேலை பார்த்தாரு சார், அதனால தான் அவர் எல்லாரும் வாத்தியார் கூப்பிட்டு. அதே போல கலியபெருமாள் அவர்களோட வாழ்க்கையில முக்கியமான போராட்டங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அந்த அறுவடை புரட்சி, சர்க்கரை ஆலை போராட்டம், இந்த மாதிரி விஷயங்களை தான் சொல்லுவோம். இதெல்லாமே கூட பார்ட் 2ல இருக்கிறதுக்கான அறிகுறிகள் நமக்கு தெரியுது. ஏன்னா பார்ட் 2ஓட ட்ரெய்லர்ல அந்த அறுவடை நிலங்கள்ல நடக்கக்கூடிய சண்டை, போராட்டம், அதே போல சர்க்கரை ஆலைக்கு முன்னாடி அந்த கொடியெல்லாம் ஏந்திக்கிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரியான காட்சிகள், சித்தரிப்புகள் மூலமா தான் விஜய் சேதுபதியோட கேரக்டர் கலியபெருமாள் அவர்களை ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்குன்னு நம்ம சொல்றோம். அடுத்ததா தமிழரசன். இவர் தான் தமிழ்நாடு விடுதலை படையோட தலைமை தளபதி. இவரை ஞாபகப்படுத்துற மாதிரியான
ஒரு முக்கியமான கேரக்டருமே படத்துக்குள்ள இருக்கு. அதுதான் TA அப்படிங்கிற கேரக்டர். தமிழரசன் அப்படிங்கிற சுருக்கி தான் TA அப்படின்னு வச்சிருக்காங்களோன்னு கூட நமக்கு தோணுச்சு. இந்த கேரக்டர்ல ஆக்டர் சுந்தர் நடிச்சிருக்காரு. வடச்சென்னை படத்துல கூட நடிச்சிருந்தாரு. கிஷோரோட மச்சானா வருவாரு. இதுவுமே படத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டரா தான் இருக்கும். எப்படி வாத்தியார் ஒரு லீடரா இருந்துகிட்டு எல்லா விஷயங்களையும் பிளான் பண்ணி லீட் பண்றாரோ, இந்த TAங்கிற கேரக்டர் களத்துல இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு கேரக்டரா இருக்கும். அதுலயும் குறிப்பா இந்த படத்துல 100 அடி ரோடு போடக்கூடிய ஒரு காட்சி வரும். அந்த காட்சியில இந்த TAங்கிற கேரக்டர் உள்ள வந்து அரசாங்கத்துக்கும் இந்த கனிம வளங்களை சுரண்ட அமைப்புகளுக்கும் எதிராக அவர் பேசக்கூடிய வசனங்கள் ரொம்பவே முக்கியமா இருக்கும். 100 குடும்பம் மட்டும் இருக்க மலை கிராமத்துக்கு 100 அடி ரோடு போடுறாங்கன்னா அது அந்த மக்களோட நல்லதுக்காக இல்ல, யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சொந்தமான மலை வளங்களை கொள்ளையடிச்சிட்டு போறதுக்காக தான். அதே போல இந்த படத்துல ஹீரோயினோட பேரு தமிழரசி. சேத்தன் கேட்பாரு, ஓவரா பேசுறியோ, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க தமிழரசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் பேசுற அப்படின்னு சொல்லுவாரு. தமிழரசி அதான் பேசுறா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தமிழரசன் அவர்கள் கொல்லப்பட்ட வருஷம் வந்து 1987. இந்த படமும் அந்த வருஷத்துல நடக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. இப்போ நம்ம பேசின விஷயங்கள் வச்சு இந்த ரெண்டு முக்கியமான கேரக்டர்ஸும் மக்கள் படை அப்படிங்கிற அமைப்பும் யாரையெல்லாம் ஞாபகப்படுத்துறாங்க அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். ஆனா இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் வச்சுக்கிட்டு வாத்தியார் அப்படிங்கிற கேரக்டர் வந்து புலவர் கலியபெருமாளை மட்டும் தான் குறிக்குது அப்படின்னு சுருக்கிட முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா இது வெறுமனே அவரோட பயோகிராஃபி மாதிரியான ஒரு குறுகிய பார்வையிலுமே இதை பார்த்துட கூடாது. ஏன்னா 80களில் பொது உடைமை, தமிழ் தேசியம், நக்சல் பாரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இயக்கங்கள் வந்து ஆயுத புரட்சி தான் தீர்வு அப்படின்னு நம்பி செயல்பட்டு இருந்தாங்க. அதுலயும் குறிப்பா இந்த கதை வந்து தர்மபுரியில் நடக்கிற மாதிரி காட்டப்பட்டிருக்கிறதுனால தர்மபுரியை சேர்ந்த நக்சல் போராளிகளான அப்பு, பாலன் இவங்க 2 பேரோட ஞாபகம் வர்றதையுமே நம்ம தடுக்க முடியல. தோழர் அப்பு வந்து ஒன்றுபட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலுமே அதுக்கப்புறமா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலுமே கோவை பகுதியோட தொழிற்சங்க தலைவரா இருந்தாரு. நக்சல் பாரி இயக்கம் உருவாகி வந்தபோது தமிழ்நாட்டில் நக்சல் பாரி இயக்கத்துக்கு தலைமை ஏற்றதும் இவர் தான். 1970ஆம் ஆண்டு அவர் வந்து கைது செய்யப்படுறதையும் அதுக்கப்புறம் கொல்லப்படுறதையும் நம்ம செய்திகள் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததா தோழர் பாலன், இவர் வந்து மார்க்சிய லெனினிய இயக்கத்தை தமிழ்நாட்டில் ரொம்ப தீவிரமா கொண்டுட்டு போனதுல இவரோட பங்கு ரொம்பவே முக்கியமானது. அதே போல தர்மபுரி பகுதியில் மக்களை பயங்கரமா ஒடுக்கி வந்த நிலக்கலார்களுக்கு எதிராக ரொம்ப தீவிரமா செயல்பட்டு இருந்தாரு. இவரும் 1980ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டு பின்னர் கொல்லப்படுறதை நம்ம செய்திகள் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். அதே போல விடுதலை படத்தை வந்து நீங்க வேற ஒரு கோணத்துல பார்க்கும்போது உங்களுக்கு வீரப்பனோட ஞாபகம் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க வீரப்பன் பத்தி வந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிமான ஹண்ட் ஃபார் வீரப்பன் அப்படிங்கிற அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு விடுதலை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அவர் எங்க பதுங்கியிருக்காரு, அதுக்கு தகவல் கொடுப்பாங்களா மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அங்க போறது, தேடுதல் வேட்டை பண்றது, மக்களை துன்புறுத்துறதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வீரப்பன் ஞாபகப்படுத்துற மாதிரியும் விடுதலை படத்துல இருக்கு. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைவரையுமே விடுதலை படம் ஞாபகப்படுத்துது. விடுதலை பார்ட் 2ஓட ஆடியோ லான்ச் வந்து யாரோட பிறந்தநாள் நடந்துச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். எஸ், விடுதலை புலிகள் அமைப்போட தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள். இப்படி வாத்தியார் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து ஒரு தனி நபரா இல்லாம பல்வேறு போராட்டக்காரர்கள், புரட்சியாளர்கள், தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட தொகுப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமோ அப்படின்னு தான் தோணுது. அடுத்ததா இந்த படத்துல வரக்கூடிய காட்சிகள் எந்தெந்த நிஜ வாழ்க்கை இன்சிடென்ட்ஸ் வந்து ஞாபகப்படுத்துது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்துல வரக்கூடிய போலீஸ் புரூட்டாலிட்டி பத்தி பார்க்கலாம். இந்த படத்துல ஒர்க் ஷாப் அப்படிங்கிற பேர்ல வந்து மக்களை கூட்டிட்டு போயிட்டு டார்ச்சர் பண்றது, செக்சுவலி அபியூஸ் பண்றது, இந்த மாதிரி நிறைய கொடுமையான காட்சிகள் எல்லாமே விடுதலை பார்ட் 1ல இருக்கு. நிறைய பேருக்கு இது வந்து வாச்சாத்தி வன்கொடுமை சம்பவத்தை வந்து ஞாபகப்படுத்தி இருக்கும். நிச்சயமா இதுல வரக்கூடிய காட்சிகள் அந்த சம்பவத்தை அடிப்படையா வச்சு தான் உருவாகி இருக்கும். ஏன்னா வாச்சாத்தி சம்பவம் அப்படிங்கிறது யாராலையுமே மறக்கவே முடியாத ஒரு கொடூரமான சம்பவம். 1992 ஜூன் 22, 23ஆம் தேதி 250க்கு மேற்பட்ட வனத்துறை, வருவாய்த்துறை, காவல் அதிகாரிகள் எல்லாம் வாச்சாத்தி அப்படிங்கிற ஒரு மலை கிராமத்துக்கு போயிட்டு சந்தன கட்டைகளை தேடுறோம் அப்படிங்கிற பேர்ல அந்த கிராமத்துக்குள்ள போயிட்டு ஒரு பயங்கரமான வன்முறை சம்பவத்துல ஈடுபட்டிருக்காங்க. அந்த மோசமான வன்கொடுமை சம்பவத்துல 34 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. 18 பெண்கள் பாலியல் ரீதியாக வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. ஒட்டுமொத்தமா 107 பேர் இந்த இன்சிடென்ட்ல வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதையெல்லாம் வச்சு வாச்சாத்தியில் நடந்த அந்த இன்சிடென்ட்டை வச்சு தான் விடுதலையில் வரக்கூடிய அந்த சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம முடிவுக்கு வந்துட முடியாது. ஏன்னா இந்தியா முழுக்கவே இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்சிடென்ட்ஸ் இருக்கு. வீரப்பன் தேடுதல் வேட்டை அப்படிங்கிற பேர்ல வனத்துறையினர் நடத்தின அட்டூழியங்கள், நக்சல் ஒழிப்புங்கிற பேரில் நடந்த அரச வன்முறை, இந்த மாதிரி அடித்தட்டு மக்கள் மேல நடத்தப்பட்ட ஏகப்பட்ட இன்சிடென்ட்ஸ் வந்து நம்ம உதாரணமா சொல்லலாம். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா கூஸ் முனுசாமி வீரப்பன் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் வந்துச்சு. அதுல அந்த வீரப்பன் தேடுதல் வேட்டையில மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்கிற விஷயங்கள்லாம் காட்டப்படும். அதையெல்லாம் கேட்கவே முடியாதுங்கிற அளவுக்கு அவ்வளவு கொடூரமான விஷயங்கள் நடந்திருக்கும். ஸோ இது எல்லாத்தோட ரெஃப்ளெக்ஷனா சேர்த்து தான் நம்ம விடுதலையில் வரக்கூடிய அந்த போலீஸ் புரூட்டாலிட்டி அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம பார்க்கணும். அடுத்ததா விடுதலை பார்ட் 1ல வரக்கூடிய முக்கியமான சீக்வன்ஸ் அப்படின்னா படத்தோட பிகினிங்ல வரக்கூடிய அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் சீக்வன்ஸ். அது வந்து இந்த சிங்கிள் ஷாட்டா எடுத்திருப்பாங்க. அந்த மேக்கிங் வீடியோலாம் கூட பார்த்திருப்போம். இந்த இடத்துல ஆரம்பிச்சு மொத்தமா அந்த ட்ரெயின் எப்படியெல்லாம் ஆச்சு, எப்படி உடஞ்சு விழுது அப்படிங்கிற வரைக்குமே ஒரு பெரிய சிங்கிள் ஷாட்டா எடுத்திருப்பாரு. இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்ஸ் எதை ஞாபகப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா 1987 மார்ச் 14 அரியலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மருதி ஆற்றுப்பாலம் வெடிகுண்டு விபத்து. அந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு விடுதலை படை வந்து அரியலூர், பெரம்பலூர், கடலூர் மாதிரியான மாவட்டங்களில் தான் தீவிரமா இயங்கிட்டு வந்தாங்க. இந்த ரயில் பால குண்டு வெடிப்புமே அந்த அமைப்பால நடத்தப்பட்டது தான் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகளுமே இருந்துச்சு. அதுதான் இந்த படத்துலயுமே சொல்லுவாங்க. அந்த அமைப்பினர் தான் இந்த ஒரு ரயில் பால விபத்தை ஏற்படுத்தியிருக்காங்க, அவங்க எல்லாத்தையுமே பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கதையுமே ஆரம்பிக்கும். ஆனா இதே சம்பவத்துக்கு அந்த அமைப்பு தரப்புல இருக்கவங்க வேற மாதிரியான விஷயங்களுமே சொல்றாங்க. இந்திய அமைதிப்படை வந்து இலங்கைக்கு போறதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு விடுதலை படையில இருந்து முடிவு பண்றாங்க. அதுக்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாலத்தை சூஸ் பண்ணி அதை வந்து தகர்க்கணும், இதன் மூலமா மத்திய அரசுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்கலாம் அப்படின்னு
அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதுக்காக தான் இந்த ரயில் பால வெடிகுண்டு விபத்தை வந்து பிளான் பண்றாங்க. அரியலூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து சில்லக்குடி போற வழியில இருக்கிறது தான் இந்த மருதியாற்று பாலம். இதுதான் சென்னையும் திருச்சியும் இணைக்கக்கூடிய முக்கியமான ரயில் பாலம். இந்த பாலத்தை வந்து ரயில் வராத நேரமா பார்த்து இடிச்சிட்டு அதன் மூலமா மத்திய அரசோட கவனத்தை பெற்று இவங்களோட கோரிக்கையை முன்வைக்கலாம் அப்படிங்கறது திட்டமா இருந்திருக்கு. ஆனா எதிர்பாராத விதமா ரயில் அந்த பாலத்துல வந்து ஆக்சிடென்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி எதிர்பாராத விஷயங்கள்லாம் நடந்துருச்சு அப்படின்னு அவங்க சைடு சொல்லப்படுது. இன்னும் டீட்டெயிலா சொல்லணும்னா பாலத்தை உடைச்சிட்டு ரயில்வேக்கு தகவல் சொல்லி ட்ரெயினை நிறுத்தணும் அப்படிங்கறத இவங்களோட திட்டமா இருந்திருக்கு. ஆனா ரயில்வே சைட்ல இருந்து இவங்க சொன்னது யாரும் கேட்கல நம்பல அப்படிங்கிற காரணத்தினால தான் ட்ரெயின் அந்த பாலத்துல போனதாகவும் ஆக்சிடென்ட் ஆனதாகவும் கூட சொல்லப்படுது. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா விடுதலை பார்ட் 1 முடியும் போது பார்ட் 2க்கான லீடு மாதிரி சில காட்சிகள் வச்சிருப்பாங்க. அதுல விஜய் சேதுபதி பேசக்கூடிய ஒரு முக்கியமான வசனம் வரும். சூரிய கிட்ட சொல்லுவார், அந்த ரயில் ஆக்சிடென்ட் பத்தி உங்களுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு தகவல் சொன்னாங்களா, இப்போ நான் ஒரு தகவல் சொல்றேன், இது ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு எது உண்மை நீங்க கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. மேபி இப்போ நம்ம பேசின விஷயங்கள் கூட அந்த சீக்வன்ஸ்ல வரலாம், அது பார்ட் 2ல கூட இருக்கலாம் அப்படிங்கறதா நம்ம எதிர்பார்ப்பு. அந்த குண்டு வெடிப்பை பத்தி ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு தகவல் இருந்துச்சு. இப்போ நான் ஒன்று சொல்லியிருக்கேன், எது உண்மைன்னு நீங்க கண்டுபிடிங்க. அடுத்ததா எம்ஜிஆர் ஆட்சி பத்தின விஷயங்கள். இந்த படம் நடக்கிற காலகட்டமா 1987 தான் சொல்றாங்க. அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அவரோட ஆட்சி காலத்துல தான் நக்சல் வேட்டை அப்படிங்கிற பேர்ல நிறைய என்கவுண்டர்ஸ் நடந்துச்சு. படத்தோட ஆரம்பத்துல கூட ராஜீவ் மேனன் கேரக்டர் வந்து அந்த மக்கள் படை ஆட்களை பிடிக்கிற ஆபரேஷன் வந்து ஆபரேஷன் கோஸ்ட் ஹண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. We have decided to call this Operation Ghost Hunt. அதே போல இன்னொரு சீக்வன்ஸ்ல வந்து ஜிவிஎம், சேத்தன் அப்புறம் மற்ற போலீஸ் அதிகாரிகள்லாம் பேசிட்டு இருக்க மாதிரியான ஒரு காட்சி வரும். அதுல ஒரு போலீஸ் அதிகாரி வந்து அவரை பத்தி சொல்லும்போது வாத்தியார் இருக்காரு, வாத்தியார் வந்தார், வாத்தியார் போனார் அப்படின்லாம் சொல்லும்போது சேத்தன் கொஞ்சம் கடுப்பாயிட்டு, ஓ என்ன எதுக்கு எடுத்தாலும் வாத்தியார்ன்ற அவர் என்ன நம்ம சிஎம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. வாத்தியாரோட இந்த அனானிமிட் தான் சோம்மா வாத்தியார் அவரை நம்ம ஆக்சுவலாக அந்த சிஎம் அப்படிங்கிறத மியூட் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் நமக்கு புரியும். ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் எம்ஜிஆர் அவர்கள் வந்து வாத்தியார் அப்படின்னு சொல்ற பழக்கம் இருந்துச்சு அப்படிங்கிறது. அடுத்ததான் ஒரு திருவிழா சீக்வன்ஸ் வரும். அந்த செல்லியம்மன் துர்கை அப்படிங்கிற இடத்துக்கு வந்து ஜிவிஎம் போயிருப்பார். போயிட்டு அந்த திருவிழாவில் அந்த மக்கள் கிட்ட எல்லாம் பேசுற மாதிரியான ஒரு காட்சி வரும். அப்போ அந்த மக்களை பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு, இந்த மாதிரி மக்கள் படைக்கு வந்து நீங்க உதவி பண்ணாதீங்க, எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. அப்போ உங்கள்ட்ட சொல்லும்போது பின்னாடி ஸ்கிரீன் கூட இருக்கும், நம்ம சிஎம் ரொம்ப நல்லவர், நிறைய நல்லது பண்ணுவாரு, படத்தில் பார்த்தீங்கல்ல அப்படின்னு சொல்லுவாரு. படத்தை பார்த்தீங்கல்ல எவ்வளவு நல்லது பண்றாருன்னு. ஸோ படத்தில் நல்லது பண்ணி அதன் மூலமா ஆட்சிக்கு வந்தது எம்ஜிஆர் அவர்கள் அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ கடைசியா படம் பேசுற அரசியலும் அது முன்வைக்கக்கூடிய சித்தாந்தமும் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். படத்தோட முக்கியமான கான்ஃபிளிக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலையில ஒரு கனிம சுரங்கம் அமைச்சு அங்க இருக்கிற இயற்கை வளங்களை சுரண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்பரேட் கம்பெனி வருது. அதுக்கு மக்கள் படை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஸோ மக்கள் படையை கண்ட்ரோல் பண்றதுக்கு போலீஸ் கேம்ப் போட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் வந்து படத்தோட மெயின் கான்ஃபிளிக்ட். இயற்கை வளத்தை சுரண்டக்கூடிய பெருமுதலாளிகள் அவங்க தான் கவர்மெண்ட்டுக்கு ஃபண்ட் பண்றாங்க. ஸோ அந்த ப்ராசஸ்க்கு தடையா இருக்கிறவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு கவர்மெண்ட் வந்து போலீஸை யூஸ் பண்றாங்க. அந்த போலீஸ் வந்து மக்கள் படையை பிடிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல அப்பாவி மக்களையும் பொதுமக்களையும் துன்புறுத்திட்டு இருக்காங்க. இப்படி சிஸ்டம் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கறத தன்னோட எல்லா படங்களையும் போல வெற்றிமாறன் இந்த படத்திலுமே தோல் உரிச்சு காட்டியிருப்பாரு. இதுல வரக்கூடிய மக்கள் படை அப்புறம் விஜய் சேதுபதி வாத்தியார் அப்படிங்கிற கேரக்டர், இவங்களோட ஐடியாலஜி என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சோம்னா, விஜய் சேதுபதி வந்து சிவப்பு பனியன் போட்டிருக்காரு, சிவப்பு துண்டு போட்டிருக்காரு, தோழர்னு கூப்பிடுறாரு. இன்னும் சொல்ல போனா அந்த அமைப்புல இருக்க எல்லாருமே தோழர்னு தான் கூப்பிட்டுக்கிறாங்க. இப்படி கம்யூனிஸ்டுக்கு உண்டான எல்லா அடையாளங்களுமே அந்த அமைப்பு கிட்ட இருக்கு. ஆனாலும் விஜய் சேதுபதி பேசக்கூடிய ஒரு வசனம் ரொம்ப முக்கியமா இருக்கு. அவர் ஜிவிஎம் கிட்ட சொல்லுவாரு, நம்ம மக்களுக்கு பெருசா அரசியல்லாம் தெரியாது, ஆனா தன்னோட மொழிக்கும் மரபுக்கும் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா தன்னெழுச்சியா போராட ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி. இது வந்து ஓரளவுக்கு தமிழ் தேசியத்தை குறிக்குதோ அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு தோணும். ஸோ பார்ட் 2ல தான் இது வந்து பேசக்கூடிய விஷயம் என்ன, கம்யூனிசமா தமிழ் தேசியமா அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு முடிவுக்கு வரலாம்னு நினைக்கிறேன். பார்ட் 1 பார்க்கும்போது கூட தமிழ் தேசியமும் கம்யூனிசமும் கலந்த ஒரு மாதிரியான சித்தாந்தத்தை தான் முன் வச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா பார்ட் 2 ட்ரைலர் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது ரொம்ப ஸ்ட்ராங்கா ஓப்பனா கம்யூனிசம் தான் பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. ட்ரைலரோட முதல் ஷாட்லேயே அந்த சுத்தில அருவாள் வரதா இருக்கட்டும், சிவப்பு கொடி போராட்டங்கள், சிவப்பு துண்டு போட்ட தோழர்கள், இப்படி கம்யூனிசத்துக்குள்ளேயே வெவ்வேறு போராட்ட முறைகளை கொண்ட அமைப்புகளை பேசுற படமா கூட இருக்கலாம். அதே போல கோட்பாட்டு ரீதியான கம்யூனிசமா மட்டும் இல்லாம தமிழ் மண்ணுக்கு ஏற்ற மாதிரி இங்க இருக்கிற பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சித்தாந்தத்தை தான் கம்யூனிசமா முன் வச்சிருப்பாங்கன்னு தோணுது. எனவே பார்ட் 2 பார்த்துட்டோம்னா இந்த விஷயத்துல நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம். அடுத்ததா இந்த படத்தோட கதையின் நாயகன் குமரேசன் சூரியோட கேரக்டர் பத்தி கொஞ்சம் பேசணும். இப்போ இவ்வளவு நேரமா நம்ம வந்து அரச பயங்கரவாதம், அதுக்கு எதிராக போராடுற போராட்ட குழு, போராளிகள் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே பேசிட்டு இருந்தோம். எனக்கு தெரிஞ்சு இந்த குமரேசன் அப்படிங்கிற கேரக்டருமே தன்ன அளவுல ஒரு போராளியா தான் இருக்கிறாரு. இவர் ஒரு வள்ளலார் பக்தரா வர்றாரு. வேலை செய்யற இடத்துல வந்து நிறைய கொடுமையான விஷயங்கள் நடக்குது. மேலதிகாரி இவரை ரொம்ப சீப்பா ட்ரீட் பண்றாரு. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கூட அம்மாக்கு எழுதுற கடிதத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குமா, ஆனாலும் நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வே மனசுக்கு ரொம்ப திருப்தியை கொடுக்குது அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அதே போல ஹீரோயினோட பாட்டிக்கு வந்து கரடி கடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கையில தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து மேலதிகாரியோட உத்தரவை மீறி ஜீப்ல கூட்டிட்டு போவாரு. அதுக்காக எவ்வளவு பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் மன்னிப்பு கேட்காம இருப்பாரு. ஒரு கட்டத்தில் வேலையே போயிடுமோ அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது மன்னிப்பு கடிதம் எழுதி அதை சேத்தன் கிட்ட கொடுக்க போகும்போது கொடுக்காம மனசு திருந்தி வந்துருவாரு. அன்னைக்கு அந்த லெட்டர் கொடுத்திருந்தேன்னா ஓசி ஐயா என்ன மன்னிச்சிருந்திருப்பாரு,
ஆனா செய்யாத தப்புக்கு மன்னிப்பு கேட்டதுக்காக என்னைய நான் ஒரு நாள் மன்னிச்சிருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஹீரோயினோட சித்தப்பா வந்து மக்கள் படையில இருக்காரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு அப்படியே நடுக்காட்டுல விட்டுட்டு தனியா வந்துருவாரு. ஆனா அப்படி விட்டுட்டு இருந்தது தப்பு அப்படிங்கறத உணர்ந்து அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்பாரு. இப்படி பல காட்சிகள் மூலமா குமரேசன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து அறத்தை ஃபாலோ பண்ற ஒரு கேரக்டரா இருக்கிறத நம்ம பாக்குறோம். தமிழ் சினிமால ஒரு லீட் கேரக்டர் வந்து இந்த அளவுக்கு மாரல் வேல்யூஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருக்கிறத நம்ம பாக்குறது ரொம்பவே ரேரா தான் இருக்கும். அந்த வகையில குமரேசன் கேரக்டர் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கேரக்டர் தான். இன்னும் சொல்ல போனா குமரேசனும் தன்னளவுல ஒரு போராளியா தான் இருக்கிறாரு. இப்படி குமரேசன் அப்படிங்கிறவர் வந்து மனசாட்சிக்கு உண்மையா இருக்கக்கூடிய அறத்தை நம்பக்கூடிய ஒரு போராளி. வாத்தியார் அப்படிங்கிறவர் மக்கள் பிரச்சனைகளுக்காக களத்தில் இறங்கி போராடக்கூடிய ஒரு போராளி. இப்படி ரெண்டு போராளிகளையும் எதிரெதிரில் நிறுத்தி அவங்க ரெண்டு பேரையும் சண்டை போட வைக்கிற இந்த சிஸ்டம் தான் உண்மையான எதிரி அப்படின்னு காட்டினது நிச்சயமா வெற்றிமாறனோட பிரில்லியன்ஸ் தான். இந்த வீடியோட பிகினிங்ல மூலக்கதை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரோட பேர் சொல்லியிருந்தேன். ஒன்னு ஜெயமோகன் எழுதின துணைவன், அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பேசணும். இன்னொன்னு தான் அந்த தங்கம் எழுதிய வேங்கைச்சாமி திரைக்கதை அப்படிங்கிறது. வெற்றிமாறன் அவர்கள் ரொம்ப முன்னாடி ஆடுகளம் ரிலீஸ் ஆன டைம்ல கொடுத்த ஒரு இன்டர்வியூல வந்து அடுத்து என்ன படம் பண்ண போறீங்கன்னு கேட்டப்போ என்னோட ஃப்ரெண்ட் தங்கம்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு எழுதியிருந்த வேங்கைச்சாமிங்கிற ஒரு திரைக்கதை இருக்கு, அதை தான் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த கதையையும் துணைவனையும் சேர்த்து அடாப்ட் பண்ணி தான் விடுதலைக்கான கதை எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப ரீசெண்டா தங்கம் அவர்கள் வந்து வெற்றிமாறனுக்கு எதிராக ஒரு இன்டர்வியூ கொடுத்து அதுல நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. தனக்கு சரியான கிரெடிட் கொடுக்கல, தன்னை ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற ரீதியில வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அதுக்கு பின்னாடி என்ன மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கும் நமக்கு தெரியாதனால அதுல நம்ம கருத்து சொல்றது சரியா இருக்காது. விடுதலை பார்ட் 1 பத்தியும் பார்ட் 2க்கான லீடு பத்தியும் நிறைய விஷயங்கள் டீடைலா பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். நிச்சயமா இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு விடுதலை பார்ட் 2 பார்க்கும்போது நிச்சயமா ஒரு பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் அப்படிங்கிறதா என்னோட புரிதல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. அந்த வீடியோ பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.